ஐயா, இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை உங்களுக்கே நல்லா தெரியும். சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கட்சிக்கு இன்னும் 7 எம்எல்ஏக்களோட ஆதரவு நமக்கு தேவைப்படுது. அதான் நம்ம கூட்டணியில இடம்பெறாத சில கட்சிகளோட நாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அவங்களும் நமக்கு ஆதரவு தரதா பச்சைக்கொடி காட்டியிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம தம்பி சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருக்காரு. அவரோட ஆதரவும் நம்ம கட்சிக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்ம கட்சி தலைவரும் ஆசைப்படுறாங்க. அதான் அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தவங்கயா. ஆட்சி அமைக்க ஆதரவு வேணும்னு கேக்குறாங்கன்னா அப்ப எம்எல்ஏல இருந்து அமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை கட்டிக்க போற ஒருத்தன் அமைச்சரானா ஐஸ்வர்யாவுக்கு தானே பெருமை. வெறும் சும்மா ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா எப்படி? ஆதரவு கொடுக்கறதுனா அதுல நமக்கு என்ன ஆதாயம் இருக்கு? சேதுக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம், அதுவும் முக்கியமான இலக்கா கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா அத பத்தி யோசிக்கலாம். அத விட்டுட்டு மொட்டையா பேசினா எப்படி? ஈஸ்வரி, மன்னிச்சிருங்க மாமா, நீங்க இருக்கிறப்ப நான் பேசிருக்க கூடாதுதான். ஆனா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாம தானே மாமா பேசி ஆகணும். அதான் பேசினேன். அரசியல்ல இந்த மாதிரி குதிரை பேரம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். புரியுது மாமா, மன்னிச்சிருங்க. ஐயா, இதுதான் உங்க எதிர்பார்ப்புனா கட்சி தலைமை கிட்ட பேசி அது கூட செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? அருணாசலம், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற பணமோ பதவியோ எதிர்பார்த்து நான் அரசியல் பண்ணல. மத்த அரசியல்வாதி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயா, எனக்கு தெரியும் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. அதனாலதான் நான் எடுத்த உடனே அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கேன். சரி, எதுவா இருந்தாலும் நீங்க நம்ம கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆதரவை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கோம். நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும் ஐயா. சரி அப்பா, இதுல நீங்க தான் இப்ப முடிவெடுக்கணும். சரி, இப்ப தேர்தல்ல நின்னதும் நீந்தான், வெற்றி பெற்றதும் நீந்தான், இப்ப எம்எல்ஏவா இருக்கிறதும் நீனே. இதுல என்னோட முடிவுங்கிறத தாண்டி உன்னோட முடிவு இருக்கணும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். எனக்கு அப்புறம் உன்னுடைய காலங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இருந்துடக்கூடாது, செயல்லயே இருக்கணும். உன்னுடைய முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லு, எனக்கு சம்மதம். நல்ல முடிவா சொல்லுங்க தம்பி. சரின்னு சொல்லு சேது. ஆமா சேது, சரின்னு சொல்லு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏன்னு ஒரு பெரிய கௌரவம் இருக்கும். எப்பவுமே ஒரு பவர் இருக்கும்ல. ஆமா மாமா, சரின்னு சொல்லுங்க. மாமா மாதிரியே நீங்களும் சைரன் வச்ச கார்ல போறத பாக்குறதுக்கு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. என்ன மாம்ஸ், சரின்னு சொல்லுங்க. என்னையா சேது அமைதியா இருக்க? உன் முடிவை சொல்லியா? எங்க ஆதரவு உங்களுக்கு கிடையாது. என்னப்பா இப்படி சொல்றாரு? இப்படி பேசுறது? எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க நல்லபடியா போங்க. தம்பி, நீங்க கொஞ்சம். அப்பா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே எதை பத்தியும் யோசிக்காம தங்களோட சுயநலத்துக்காக உங்களை கைவிட்ட கட்சி இது. உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினவங்க, அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு பெரிய சொத்துங்கிறதே நீங்க தான்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி மந்திரி பதவியோ பணமோ எனக்கு முக்கியம் இல்லப்பா. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். நம்மளோட ஆதரவை இவங்களுக்கு கொடுக்க வேண்டாப்பா. என் மகன் சொல்லிட்டால, நீங்க போயிட்டு வரலாம். சரிங்க ஐயா, ஏதோ நல்லது நடக்கும்னு சொன்னோம். மத்தபடி எல்லாம் உங்க விருப்பங்க ஐயா. நாங்க வரோம், வாங்க போலாம். சேது, ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கையா. இந்த காலத்திலயும் அப்பா மேல மரியாதை வச்சிருக்கிற உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இங்க வாயா.
வா. ஐயா, உங்க எல்லாருக்கும் என் கதை தெரியாம இல்ல. இதோ நிக்கிறானே இந்த ஆளு, பெரிய பணக்காரன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இவரு கூட வாழறதுல துளி கூட விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு இவரு கூட இருக்கிற கல்யாண வாழ்க்கையை தீர்த்து விட்டுருங்க. ஐயோ இல்ல லோட்டஸ், லோட்டஸ் லோட்டஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன் லோட்டஸ், இப்படி அவசரப்படாத. நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன வேணான்னு சொல்லிடாத லோட்டஸ். ஏய் சீ, நிறுத்துடா. போய் ஒரு பிச்சைக்கார பயணி, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? ஐயோ ஆண்டி, தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க ஆண்டி. நானும் லோட்டஸ் சேர்ந்து வாழணும்னு ஐயப்பனுக்கு மலைலாம் போட்டு கன்னி சாமியா விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை கும்பிட்டு வந்தேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன் ஆண்டி. என்னைய லோட்டஸையும் சேர்த்து வைங்க ஆண்டி. ஏய், சேர்த்து வைக்கிறோங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஐயா, என்னங்கய்யா பாத்துட்டு இருக்கீங்க? முடிச்சு விடுங்கய்யா. ஏமா, இவரு கூட இருக்க உறவை அத்து விடணும்னு உறுதியா இருக்கியா? உறுதியா இருக்கேன். நீங்க இதை தயவு செஞ்சு முடிச்சு விட்டுருங்க. ஏமா, வீட்ல இருந்து வக்கிப்பறி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் ஐயா. கொடுங்க. ஆமா, அத கொடுங்க. இந்த தாமரை. நீதானமா கல்யாணம் வேண்டாங்கிற? இவன் கூட வாழ விருப்பம் இல்லன்னு வக்கிப்பரிய பிச்சு கிழக்கொன்னு மேற்கொன்னு விட்டேறிமா. சரிங்க ஐயா. லோட்டஸ் வேணா லோட்டஸ். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. என்னை இந்த காமேஷ் ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இவர் கூட வாழறதுல விருப்பமே இல்ல. இவன் கூட இருக்கிற கல்யாண வாழ்க்கைய நான் முறிச்சுக்கிறேன். வேணா லோட்டஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு லோட்டஸ். வேணா லோட்டஸ். வேணா லோட்டஸ். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. லோட்டஸ் இப்படி பண்ணிட்டே லோட்டஸ். என்ன லோட்டஸ்? ஏய், என் பேரு சொல்லாதடா. அவ்வளவுதாம்மா, முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ அவர் யாரோ. சரி, இத புடிப்பா. எங்க ஊர் வழக்கப்படி ஒன்னு அத்து விட்டாச்சு. இனிமே தேவையில்லாம அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஹலோ, யாருங்க? ஆமாங்க, காமேஷ் பேச்சு தான் பேசுறேன். என்னது லாட்டரி சீட்டா? ஆமாங்க, சபரிமலைக்கு வந்தப்ப நான் ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருந்தேன். ஓ, அது நம்பர் சொல்லுவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏடி 87 55 81. ஆமாங்க, இதான் என் நம்பரு. ஐயப்பா, இது மையாப்பா. என்னையா சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயப்பா, ஐயப்பா, உன் மகிமையே மகிமை ஐயப்பா, மகிமே மகிமை. என்னப்பா, என்னாச்சு? ஐயா, சபரிமலைக்கு போயிருந்தப்ப சாமி கும்பிட்டு கீழே வரும்போது ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லாதனால ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினேன். அந்த லாட்டரி சீட்ல எனக்கு 10 கோடி ரூபாய் விழுந்துச்சுங்க ஐயா. ஐயப்பா, ஐயப்பா, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். எனக்கு 10 கோடி ரூபாய் விழுந்துடுச்சு. ஐயப்பா, காமேஸ்வரா, நீ கோடீஸ்வரன்டா. கோடீஸ்வரன் ஆயிட்டானா? ஆமா லோட்டஸ், எப்ப நீ என் வாழ்க்கையை விட்டு போனியோ எனக்கு அடிச்சது பாரு லக்கு. சாதாரண பிச்சைக்காரனா இருந்தேன், ஆனா இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டேன். கோடீஸ்வரன் ஆயிட்டேன். கோடீஸ்வரன். கமேஷ் பிச்சை கோடீஸ்வரன்டா.
மா என்னடி? சேது அந்த தமிழ்ச்செல்வி விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்துட்டான். இன்னும் அம்மா இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரியாம இருக்கும்? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை என்ன விவாகரத்து பண்ண போறாருன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாளோ? ஏய், அவ என்ன பண்ண நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், விடு. மா நீ ஃபோன் பண்ணி அவளை கொஞ்சம் வெறுப்பேத்துமா. அப்பதானே வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி இருக்கும். நமக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? விடு. மாமா ப்ளீஸ் மா, சொன்ன கேளுமா. நீ ஃபோன் பண்ணு, வெறுப்பேத்தலாம். ம். பண்ணுமா. Duration of two includes. மா அவளுக்கு இவ்ளோ திமிரு இருந்தா நீ ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சும் கட் பண்றா. சரி, அதான் கட் பண்றால, விடு. இதுக்கு மேல எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? மாமா பேசுவோமா. நீ திரும்ப அவளுக்கு ஃபோன் பண்ணு. என்னடி? மா நீ ஃபோன் பண்ணுமா. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. சொல்லுங்க. ஏண்டி ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்க? ஒரு வார்த்தை பதில் பேசாம நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? நான் இங்க பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்றீங்களா? ஏய், என்னடி என்னமோ படிக்கிறேன் படிக்கிறேன்னு ரொம்ப தான் பில்டப் கொடுக்கற. நீ எனக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்குன்னு எல்லாருக்கும் பண்ண விஷயத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சோம் ஆப்பு. ஒரு சாதாரண விஷயத்துல மாட்டின. அப்புறம் நீயா இந்த குடும்பத்தை தலை முழுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போன. அப்படியே அந்த விஷயத்த வச்சு ஊதி ஊதி பெருசாக்கி இப்ப சேது உன்னை விவாகரத்து பண்றேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் பாத்தியா? இதுக்கு தாண்டி அவ்வளோ லேஸ்ல இந்த ஈஸ்வரிய யாரும் பகச்சிக்க கூடாதுங்கிறது. நான்லாம் கருணாக பாம்பு மாதிரி. இன்னைக்கு நீ என்ன அடிச்சேன்னா வருஷ கணக்கானாலும் அத ஞாபகம் வச்சு பழி தீர்த்துக்கிறதுக்கு நான் உன்னை வந்து கொத்துவேன். என்னடி இப்ப கொத்துனதுல விஷம் தலைக்கேறுதா? என்னடி அமைதியா இருக்க? எலெக்ஷன்ல நிக்காதடின்னு சொன்னோம், கேட்டியா? தேவையில்லாம தோத்து போய் இப்ப மூக்க உடைச்சுக்கிட்டல. இந்த அசிங்கெல்லாம் உனக்கு தேவையா? மூக்க உடைச்சது நான் இல்ல. 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 432 ஓட்டுல ஜெயிச்சவங்க தான் மூக்க உடைஞ்சு போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஹேய், என்னடி திமிரா? இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வைக்கிறேன், படிக்கணும். ஹேய், போனை வச்ச? தா பெருசு. பெருசா? மா மா என்ன சொல்றேன்னு பாருமா. வயசாயிருச்சுனா நேரத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டோமா, சுகர் பிபிய கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோமா, சாயங்காலம் ஆனா வாக்கிங் போனோமா, வேலைக்கு சாப்பிட்டோமா, நிம்மதியா படுத்து தூங்கணுமா, ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு இந்த தேவையில்லாம அத பண்ண இத பண்ணன்னு பாம்பு கொத்துச்சு பல்லி கத்துச்சுன்னு சொல்லி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? போனை வச்சுட்டு வேற வேலை இருந்தா பாருங்க, இல்ல உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துப்பீங்க. நான் வைக்கிறேன். ஏய் மா, அவ உன்னைய என்ன சொல்றேன்னு பாருமா. நான் தான் அவளுக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்லடி. பெரிய இவளாட்டம் போன் பண்ணுன்னு சொன்னேன். இப்ப உன்னால தானே எனக்கு அசிங்கம். பெருசாம் பெருசு. அடியே தமிழு, என்னை அடி மரியாதை இல்லாம பேசுற? பாத்துக்கிறேன்டி. இந்த ஈஸ்வரிய பத்தி உனக்கு தெரியாது. என்ன தேவையில்லாம சீண்டி பாத்துட்ட. இதுக்கு நீ அனுபவிப்ப.
இந்த கணக்கு வழக்கெல்லாம் யாரு பாக்குறது? என்னது இது, கணக்கெல்லாம் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கு. மா, பெரியப்பாவும் பெரியமாவும் தனியா தான் உட்காந்துருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஐஷு, நீ கவலைப்படாத. நேரம் பார்த்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உன்னை சேதுக்கு கட்டி வைக்கணும்னு இப்பவே சொல்லிடுறேன். ம். மாமா, என்ன ஈஸ்வரி? டீ குடிக்கிறியா? மலர் விட்டு போட சொல்லட்டுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டீ சாப்பிட்டேன். ரொம்ப அதிகமா டீ சாப்பிட்டா பித்தம் வரும். சரி. மாமா, சொல்லு ஈஸ்வரி. அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கீங்க? புரியல ஈஸ்வரி, என்ன விஷயமா கேக்குற? என்ன மாமா இப்படி கேட்டுப்புட்டீங்க? சேதுவே உங்ககிட்ட வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறது நம்ம கடமை இல்லையா? அவன் எம்பிட்டு நாளைக்கு தான் தனிமரமாவே இருப்பான். மாமா, நீங்க இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல. நாங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி அங்க இங்கன்னு சேதுவ பாக்கறதுனால அவன் மனசுல இருக்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அந்த தமிழ்ச்செல்வி அவனை படாத பாடுபடுத்தி போட்டா மாமா. நமக்கு நல்லது செஞ்ச புருஷனை இப்படிலாம் நோகடிக்கலாமான்னு யோசிக்காம அவனை கண்ட மேனிக்கு இவ நோகடிச்சிட்டா மாமா. அந்த வலியில இருந்து மீள முடியாம சேது ரொம்ப கஷ்டப்படுறான். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வைக்கணும்னா கூடிய சீக்கிரம் சேதுக்கு நாம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவன் வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். கூடிய சீக்கிரம் சேதுக்கு நாம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவன் வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். எனக்கும் புரியுது ஈஸ்வரி. ஏற்கனவே அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிக்குது.